சிஸ் இதுவும் எழுதுது இல்லையாப்பா யாரும் அடிக்கிறான் ப்ரோ. ஹலோ ஓமாம்மா ஓ ஓ சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை அதெல்லாம் அனுப்பியாச்சே. அது அவங்க சங்கத்தில் இருக்கிறவங்களாம் எல்லாம் முதல்லாம் டீலிங் முதல்ல இருந்தே அனுப்புகிறாங்களே எல்லா இடம் கொடுக்க இல்லையோ. என்னப்பா இது சொல்லி அனுப்பியாச்சு அவங்கள. சரி சரி நீங்கள் அதில் ஒன்றும் குழம்பாதீங்க. சும்மா இது உங்களுக்கு தெரியும் தானே, இது பள்ளிக்கூட அலுவல்கள். சும்மா அது தேவையில்லாமல் குழம்பாதீங்க. இன்னும் நிறைய வேலைகள் கிடக்கு. இன்னும் செய்கிறதுக்கு அபிவிருத்தி செய்கிறதுக்கே நிறைய வேலைகள் கிடக்கு. நான் இப்போ முந்தி இருந்ததை விட பள்ளிக்கூடத்தை எவ்வளோ கொண்டு வந்துட்டேன். இன்னும் நிறைய வேலை கிடக்கு. உங்களுக்கும் இங்கே நிறைய அலுவல்கள் கிடக்கு. சும்மா சின்ன விஷயங்களுக்கு குழம்பாயங்க. மற்ற நான் வர வெட்டிக்கு அவங்களோட காய்ச்சி உங்களை வாங்கித்தார். சரி சரி ஓ நான் இங்கே வைஸ் பிரின்சிபல்கிட்டையும் சொன்னேன். அவாவுக்கு கொஞ்சம் காது கேட்காது. அது உங்கே மிஞ்சியாமல் அலம்பி தெரியுது முதல் அதை பள்ளிக்கூடத்தால மாற்றணும்ப்பா இது. சரி சரி ஓகே ஓகே. அவங்க இப்போ வருவாங்க 2 பேரும். நான் அவங்களோட காய்ச்சி போட்டு உங்களுக்கு என்னென்னு அனுப்புகிறேன். சரி சரி அதெல்லாம் போட்டு விடுவாங்களோ. சரியோ சரியோ சரி சரிங்க. எத்தனை மணிக்கு வாரியல் கெதியா வாங்க இருங்க முதல். எங்க மற்றாளுங்க வித்தியாசமா நான் உங்களோட திருதாளங்களால தானப்பா இருக்க வேண்டி கிடையாது. ஆளை வர சொல்லு முதல். ஆளை எங்க ஆள் 9 மணிக்கு வர சொன்னாடாப்பா. இப்ப எத்தனை மணி? எல்லாம் பள்ளிக்கூடத்துக்காக தான் நாங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். எங்கிறாப்பா மணல் பறிச்ச காசேன்னு கொடுக்க இல்ல. என்ன மணல் பறிச்சா இங்க போன எடுத்து திட்டுறான் அவன். அவனோட இன்னும் எவ்வளவு வேலையில கிடக்கு பள்ளிக்கூடத்துல செய்யறது. போடுறா அவன் மேத்ஸ் டீச்சரை சொன்னா நான் மெயில் அனுப்ப சொல்லி அதுவும் அனுப்ப இல்லையா. அவன் செக் இன்டர்நெட்டும் வேலை செய்யறதுல சுத்துது. வேற எல்லாம் பெரிய பிரச்சனையாக கிடக்காப்பா. நீங்கள் வாங்கி கொடுத்த கம்ப்யூட்டர் அங்க பாதி அதிபர் என்ன ராயசன வேலைக்கு வந்துட்டீங்க. என்ன என்னது குழம்பு என்ன எங்க எனக்கு நேரம் இல்லை வேலை கிடக்கு எனக்கு. அதிபர் மெயில் ஒன்று அனுப்பி போட்டு வரேன் டக்குனு கொஞ்சம் மணல் காசு கொடுக்க இல்லையா. என்ன மணல் காசு? அந்த மணல் காசு அந்த மணல் காசு ஒரு தனக்கு தெரியாது. இந்த கோல் அடிச்சுட்டான அடிச்சது அவன் மணல்காரன் நேற்றிரவ காய்ச்சினா ஒரு தடவை அங்கே வெறுக்கு தெரியாது. வெறுக்கு என்னது தெரியாது. என்னது ஒரு கட்டையை காணில் ஆஞ்சடை என்ன பண்ணா போடும். சரி சொல்லுங்க. என்ன காசங்க கொடுத்தனிய என்ன மணல் பறிச்ச காசு மணல் பறிச்ச காசு அவரோட காய்ச்சல அனுப்பியாச்சு. கிரவுண்டுக்கு தண்ணி நிக்குதான்ட்டு சுத்தி கொட்ட சொன்னது எல்லாம் முடிச்சாச்சு. அதெல்லாம் பழைய காதைய காய்ச்சி நீங்க. அவன் போன் எடுத்து திட்டுறானப்பா. காசு இன்னும் பெற இல்லையா அக்கௌண்ட் காசு பெற இல்லையா. அவங்க பறிச்சா ஒரு காடுங்க நான் காய்க்கிறேன். என்ன பிரச்சனை எடுங்க உண்ட போன்ல இந்த நான் போன விட்டுட்டு வந்துட்டேன். நான் அவசர வேலையா வந்து நிக்கிறேன். ஏன்னா தெரியா நீங்கள் எனக்கு விளங்கிட்டுது. உங்களுக்குள்ள உருட்டும் சுத்தமா தந்தானப்பா. நீங்க என்ன அதிபர் இப்ப நான் நீங்களாம் இப்படியே பழையினாங்க எங்களை பற்றி தெரியாத மாதிரி இப்படி கதை சொல்றீங்க. நான் ராயஸ் எல்லாம் இரவு பகலா இந்த நேரம் பள்ளிக்கூடம் தான் எங்களுக்கு நினைப்பப்பா. இரவுல நித்திர கூட இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்யணும், எங்க டாய்லெட் கட்டணும், எங்க கம்ப்யூட்டர் வைக்கணும், எங்க பிள்ளைகளுக்கு என்ன வசதி செய்து கொடுக்கணும் ஒரு ஏக்கத்தோட நாங்கள் ஒரு நாள் நித்திர ஓடுறோம். நீங்கள் கொண்டு ஐடி லேப்புக்கு வச்ச கம்ப்யூட்டர் ஒன்றுமே வேலை இல்லை. வெளிநாட்டுக்காரர் உங்களுக்கு பழைய மாணவர்கள் அவங்க அங்கே எவ்வளோ பனியல் குளிர்களுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு இங்கே ஒரு புது கம்ப்யூட்டரை பள்ளிக்கூடத்துக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா நீங்கள் அங்கே அரை விலையில வாங்கி வந்து வச்சிருக்கிறீங்களா. என்ன கீ நீங்க என்ன அதிபரா அங்க கீபோர்ட்டை தட்டினா கையோட வருது, கட்டை எழுந்து மேல வருது. அது இப்பத்திய மவுஸ் வயர் கலண்டு தொங்கும். இப்ப வாரதெல்லாம் அவங்க பொரண்டிகள் எல்லாம் டக்கு டக்குன்னு பிய்யக்கூடிய மாதிரி தான் செய்யறாங்க. என்ன பொரண்டிகள் பிய்யறாங்க. சரி நானும் ராயசன் பாருங்க போய் பார்த்து நல்ல உன்னிப்பா என்னென்ன வேலை பாடலாம் நல்ல விலை உண்ணா வாங்கினாங்க. கேட்டு பாருங்க. அவங்கள 1.5 கோடியை தான் அனுப்பினாங்க. சாடிக்கேத்த மூடி இஞ்சால இருந்து தாழ்றா தட்டு. அவன் என்ன சொல்றானோ அதை கேட்டுட்டு திங்கிதா கண்டாடி சங்கீத டீச்சர்கிட்ட கிடக்கிற தாளத்தை வாங்கி வந்து விடுங்க. இது தட்டட்டும். என்ன அதிபர் நீங்கள் அதை வச்சு கேலி செய்யறீங்களா? பின்ன என்ன உங்களுக்கு நாங்கள் சரியான கணக்கெல்லாம் சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு அனுப்பினாங்களா அனுப்பினாங்களா? அப்புறம் என்ன அவையெல்லாம் 1.5 கோடிக்கு வடியா கணக்க முடிச்சு முழு பிள்ளைகளுக்கும் கம்ப்யூட்டர் எல்லாம் பூட்டி கிடக்கு. கடைசியா அந்த நீங்கள் இது நம்ம ஏதோ கரண்ட் வேற அடிக்குதுன்னு சொல்லி அதுவும் மாத்தி விட்டோம். அவ்வளவு எல்லாம் நாங்கள் பள்ளிக்கூடம் தானே எங்களுக்கு. பள்ளிக்கூடத்துல நாங்களே உங்களோட கதையை பார்த்தா நாங்களே ஊழல் செய்த மாதிரி கூட கதையா கிடக்கு. அதான்
பள்ளிக்கூடம் தானே நீங்க என்னடா எங்களை கேள்வி கேக்குறீங்க? எங்களை மாதிரி ஒரு பழைய மாணவ சங்கம் நீங்க நடத்துவீங்களோ இல்ல கேக்குறேன். அதுதான் எவ்வளவு கட்டுக்கோப்பா வச்சிருக்கோம். இப்ப அந்த இதுகளும் மாத்தணும், பின் சுவர் ஃபுல்லா உடைச்சு கட்ட வேணும். அதான் அதிபர். ஏன் அதுல சுருட்டேன் என்ன அது உள்ளுக்கு கொஞ்சம் ஆடுதுரும். என்ன அதிபர் நீங்க உங்களோட ஆதியை பார்த்தா நாங்கள் களவெடுத்த மாதிரி கிடையாது. முதல் வந்திருந்த அந்த அந்த கிளவி இருக்கிறாள் முதல் இருந்த அந்த அதிபர் அம்மா அவன் கதை எடுக்காங்க, அவன் கதை எடுக்க நான் போயிட்டு வரேன். அவன் கதை எடுக்க நீங்க அவாக்கு நீங்க ரெண்டு பேரும் உருட்டி இல்ல அந்த நேரம் ஆக்கி கடைசியா அந்த மனுஷன் நான் காசு அடிச்சேன்னு சொல்லி அதிண்ட தலையில பழிய போட்டு பள்ளிக்கூடத்தால கிளச்சு நாசம் மறுத்து வச்சிருக்கீங்க. நான் நீங்க ரெண்டு பேரும் இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க பேயல இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாங்க. என்ன இப்ப கேக்குறீங்க? நீங்கள் தான் வேற இடத்துல இருந்து வந்து நிக்கிறீங்க. இப்ப இந்த ஒப்படி கதை வேண்டாம் அதிபர் சொல்லிக்கிறாங்க. நாங்கள் வந்து இடத்து வேஷம் முதல்வனும் பாக்குறே இல்லை. நாங்கள் எங்கட பள்ளிக்கூடத்தை படிச்சு எங்கட பள்ளிக்கூடம் இரவு வேலை நித்திரை இல்லாம நாங்கள் முறிஞ்சு கொண்டு இருக்கிறோம். அங்க என்ன செய்யணும், அடுத்து எங்க மரம் வைக்கணும், நாங்கள் ஒரு சிந்தனை எங்க வளைவு கட்டணும், என்னத்தை உடைச்சு கட்டலாம், எப்படி புதுப்பிக்கலாம், மற்ற பள்ளிக்கூடத்தை விட இங்க எவ்வளவு புது வசதிகளை செய்யலாம்னு நாங்கள் யோசிச்சு கொண்டு அந்த முன்னுக்கு வளைவு கட்டணும். அது கொஞ்சம் சின்னனா கிடக்கு மற்ற பள்ளிக்கூடத்தோட. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு செஞ்ச கணக்கறிக்க சரியோ எவ்வளவு வந்தது, எவ்வளவு செலவு போக மிச்சம் எவ்வளவு இருக்கு எல்லாம் தரவேணும். பழைய மாணவர் சங்கத்தில இருந்து அதிபருக்கு வரவேணும். நாங்கள் வந்து விசரன் பேர் இல்லை, நாங்கள் படிச்சுதான் அதிபரா வந்திருக்கோம். சரி அதிபர் நாங்கள் சும்மா ட்ரிபாரண்ட் ஏறி பாஸ் பண்ணிஞ்ச வர இல்ல. உங்களை யாரோ பைன் பண்றாங்க போல. கதை இல்ல, நீங்கள் இங்கெல்லாம் நாங்க சொல்றத கேட்டுக்கொண்டிருந்தீங்க. இவ்வளவு காலம் சொல்றதை கேட்கலாது, நீங்க புழுறதெல்லாம் கேட்கலாது. இப்படித்தான் போன முறை இருந்த அதிபருக்கும் நீங்கள் கள்ள வேலை காட்டி பாவம் அந்த மனுஷி. அது மனுஷி அவ காலம் அது இதெல்லாம் சொல்லி ஏங்கி அங்க ஹார்ட் அட்டாக்ல ஆஸ்பத்திரியில இருந்துட்டு போய் படுத்திருக்குது. அது அவ அப்படியே ரிட்டையர் ஆயிட்டா. பழைய மாணவர் என்ற பேர்ல பள்ளிக்கூடத்துக்கு வர சொத்தெல்லாம் சுருட்டுறீங்க நீங்க. அவ ரிட்டையர் ஆயிட்டா. அவ இங்க கடைசி பள்ளிக்கூடம் மிஞ்சா படிப்பு. அவ கணக்க ஊழல் பிரச்சனை இருக்கு. நாங்கள் வந்தபடியே தான் பழைய மாணவ சங்கத்தை நிமித்தி வச்சுக்கோம். அது தங்கமான மனுஷி, அது எனக்கு தெரியும். அது அது ஒழுங்கா தான் இருந்தது. உங்களை கூப்பிட்டது எனக்கு உங்களோட கணக்கு வழக்கு எல்லாம் பெற வேணும். எங்க அனுப்பி கிழித்தனே அது போய் உண்மையானது வழக்கு அனுப்பு. எங்களை பார்த்து கிழிச்சனியா அது எனக்கு தேவையற்ற கதை இல்ல. இன்றைக்கு தானே இப்படியான கதை வருது. இல்லாட்டி நாம அந்த அக்குட்டி நீ தங்கமான ஆள் அந்த இந்த வருஷம் வந்து எங்களை தான் கேட்கறது. கடைசியா போயக்கே கெஞ்சினேன். நேற்று வரைக்கும் இது கட்ட வேணும், அது கட்டணும், மற்ற பள்ளிக்கூடத்தை விட எங்கட பள்ளிக்கூடத்துல வளைவு நல்லா கட்ட வேணும். இப்ப இன்றைக்கு ஆரோ ஒரு தான் எடுத்து நான் நினைக்கிறேன். என்னே முன்னே பிடிக்காத ஆரோ ஒரு தான் போட்டு கொடுத்துறான். அதிபர் யாரு உங்களுக்கு சொன்னது? எங்களோட முரண்பட சொல்லி யாரு உங்களுக்கு என்ன என்ன அப்ப என்ன பிரச்சனை? எங்களோட தங்கமா தானே பழகுற நீங்க. நான் வெளிநாட்டுல இருந்து நான் படிச்ச மாதிரி பதில் சொல்லுங்க. நான் படிச்ச மாதிரி தான் பதில் சொல்லி கொண்டிருக்கேன். நீங்கள் இனி வந்து உங்களோட ஒரு கதையும் இல்ல. நானே இனி நேரடியா காசை வாங்கி நான் படிக்கிறது. அப்படி செய்யலாம், அப்படித்தான் செய்யும். பழைய மாணவ சங்கம் குரூப்ல பழைய மாணவ சங்கம் வேண்டாம் படிக்கிறது. ஏன் வேண்டாம்? என்னத்துக்கு அப்ப உங்களுக்கு காசு வராது. நான் அண்ணாட சொல்றேன், நீங்கள் ஒண்ணு கிளிக்க வேண்டாம். எல்லாரும் கதை சொல்றேன், அப்படியெல்லாம் அனுப்பலாம் அதிபர். நான் வந்து நேரடியா காய்ச்சி நேரடியா வாங்கி கொடுறேன். அப்படி செய்யலாம் வேலை எங்களுக்கு வேண்டாம். நாங்க நல்லா செய்யறோம். உங்களுக்கு எங்க செஞ்சீங்க? உங்களோட வீட்டுக்கும் உங்களோட இதுக்கும் தான் நல்லதா செய்து கொண்டு. பழைய மாணவருக்கு நிர்வாகம் இருக்கு, நிர்வாகம் தான் இயக்கும். நீங்க இயக்கி கிழிச்சதெல்லாம் போதும். உங்களுக்கு என்ன அவசரம்? எல்லாம் அவங்களோட காசை வாங்கி செஞ்சு போட்டு நீங்க செஞ்ச மாதிரி புடி கொண்டு அவங்களோட காசு தான். ஆனா முன்னு செய்யணும். இரவுல நீங்கள் பள்ளிக்கூடம் விட்டாலும் வேலைக்கு போயிருக்கீங்க. அக்குட்டி நில்லுங்கன்னு சொல்லி போட்டு நீங்க போறீங்க. நாங்கள் இரவுல தண்ணி கூட குடிக்காமல் மனுஷர் வீட்டுக்கு போய் ஒரு வேலை செய்து கொடுக்காமல் மனுஷிகிட்ட பேச்சு வாங்கி இங்க ரெண்டு இந்த சேறு சுருக்கலாம் ரெண்டு பிள்ளைகள்ல நினைப்போட இருக்கிற. மற்ற உங்களோட எங்கட பள்ளிக்கூடத்துல கூட பிரச்சனை நடக்கு. ஏல இருக்கிற முழு அதெல்லாம் நான் பாப்பேன். ஏல இருக்கிற முழு பிள்ளைகள வந்து ரோட் ரோட்டா ரெண்டு காதலிச்சு கொண்டு தெரியும். அதெல்லாம் உனக்கு தேவையில்லப்பா. அப்ப நான் அதிபர் என்னதுக்கு இருக்கிறேன்? அதிபர் என்ன நீங்க என்ன சொல்றீங்க? என்ன நான் பாப்பேன். நீங்கள் கால கூட்டத்துல அத பத்தி கலைக்கவன். கால கூட்டத்துல உனக்கு தேவையில்ல. என்ன கூட்டம் வச்சாலும் அது அதிபர் நான் பாப்பேன். எனக்கு தெரியும் அதிபர் தேவையில்லை. நீங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு அன்றைக்கு ஒரு பிள்ளைய ஒரு சோடியை கூப்பிட்டு சொன்னால் ரெண்டே கதைச்சு தாயப்பட பொறுப்படுத்த சொல்லுங்க. நீங்க கூப்பிட்டு ரெண்டு பிள்ளைகளுக்கும் அட்வைஸ் கொடுக்குறீங்க. என்ன மாதிரி காதலிங்கன்னு சொல்ற மாதிரி அட்வைஸ் கொடுங்க. உனக்கு அதில் தெரியுமா? அது பின்ன 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு பிள்ளைகளை காதலிச்சு கொண்டு தெரியுது பள்ளிக்கூடத்தில். நீ முந்தி பள்ளிக்க மிச்ச படிக்க நீ என்ன எனக்கு தெரியும். அப்ப நானே அதிபர் சொன்னவன். நான் அங்க பாத்ரூம்ல போய் இதயம் கீறி அதுல ஓடு கீறிப்பட்ட வந்தால் தான் நீ அது அது இப்ப மேசையெல்லாம் மட்டாரியால அங்க இருக்கிற படிக்கிற பள்ளியில போட்டு பேரெல்லாம் கிறுக்கி போட்டு நார வேலை செய்து போட்டு வந்தாங்க. நீ கதம்படா
நீங்க பள்ளிக்க 2ஆம் பாடத்துக்கு ஏறி குறிச்சு போய் கள்ளக்கோட்டையில இருந்தால் மிதிக்கு விட்டா நான் மிதி 2 பேருமே திறமான ஆக்கள் மாதிரி வந்து நிக்கிறீங்க. நீங்கள் அப்பவே எனக்கு தெரியுமாடா பள்ளிக்கூடம் வரைக்கும் எனக்கு தெரியும். எங்கட கதையெல்லாம் யாரு உங்களுக்கு உங்களோட கதைகள் இல்ல தம்பி, நீங்க உங்களை மாதிரி தான் நானும் இருந்து வந்த நான் தெரியும். எனக்கு எவ்வளவு பள்ளிக்கூடத்துல காலங்காலமா எல்லாரும் செய்கிறதானே இந்த பள்ளிக்கூடத்துல ஊழல் நடக்குதுன்றதான் என்ன இங்க விட்டு கிடக்கு. இது நாங்கள் என்ன இந்த ஊழல் செய்யறதா நீங்க அதிபர் நீங்க ஊழா கதைங்க இப்படி கொந்தளிக்க கதைக்க தேவையில்லை. நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட விடிய கதால எழும்பி நல்ல மூட்டோட வந்த நான் இங்க 4-5 நேரம் போன் வந்துட்டு காசு இன்னும் கொடுக்கல. மண் கொட்டின காசை நீங்கள் ஒழுங்கா செட்டில் பண்ண இல்லைன்னா நீங்க எவ்வளவு அப்படி ஆகால். அது உங்களுக்கு பொய்யா வதந்தியா சொல்லி கிடக்கு. வதந்தி இல்லையாப்பா, நானே போய் பார்த்தேன். ஐடி லேப் கம்ப்யூட்டர் எல்லாம் பழுதா போய் கிடக்கு. அது நாங்க கொம்மனிக்காரர் மாணவர்கள்ல குறை சொல்லாத. எங்கட பள்ளிக்கூடத்துல படிக்கிறதெல்லாம் தங்கம் தங்கம் பண்றீங்க. அந்த புள்ள அண்டைய பார்க்க இந்த 2 சோடியா பள்ளிக்கூட போட தியேட்டருக்கு போகுது. சோடி கதை வேண்டாமையா தம்பி, சோடியா எங்களுக்கு அங்க நக்கல் அடிக்கிறீங்க. இப்பத்திய பள்ளியில செயற்பாட பாருங்க. அது நான் திருத்துவேன். நான் எங்க திருத்துறீங்க நீங்க? அது நான் அதிபர் இருக்கிறேன். பழைய மாணவர் வந்து இங்க திருத்த பாட நேரத்தில் அண்டைய பாக்குறோம். அங்க சோடியா 3 கோல் வச்சு வந்துருக்கேன். ஒரு புள்ள போனோட சொல்லாத. நான் உண்மையை தான் சொன்னேன். பள்ளிக்கூடத்துக்குள்ள பிள்ளைகள் போன் கொண்டு வரேன். நீங்கள் சும்மா ஸ்மார்ட் கிளாஸ் சொல்லி போட்டு கொண்டு ஸ்மார்ட் கிளாஸ்க்கு எல்லாம் வாங்க. நாங்க ஸ்மார்ட் ரூம் வச்சுக்கிறோம். அங்க எல்லாம் பிள்ளைகள் இருந்து படிக்கிறோம். யார் சொன்ன உனக்கு? நீ என்ன விட நீ கூட படிச்ச நீ. நான் அது வரைக்கும் படிச்சுட்டு வந்து நிக்கிறேன். நீ என்ன கூட படிக்கிறீங்க. நீங்க படிச்சாக்கள், நீங்க படிச்சு பெரிய பட்டம் பெற்றாக்கள். அது விளங்க பட்டம் பெற்று பழைய மாணவ சங்கத்தை இந்த அக்குட்டியின் ராயசியம் இல்லாட்டி நடத்தலாம். நீங்கள் முதல் போய் துளைங்கோ. எல்லாத்தையும் நான் கலைக்க போறேன். எங்களுக்கு உரிமை இருக்குது. மாணவர் பள்ளிக்கூடத்தை நாங்க படிச்சோம். நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஊருன்னு தெரியும் எங்களுக்கு. நாங்கள் இவ்வளவு நேரம் வந்து ஊர் சாதி கீதி ஒன்றை பற்றி கதைக்க நாங்கள் அதுகள் பார்க்கல. நாங்களும் பார்க்காம தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து ஒரு அதிபர் வச்சுக்கொண்டு உங்களுக்கு அவ மாதிரி மாத்தினா தான் சரி போட கேள்வி கேட்கிறோம். இவர் கேள்வி கேட்கிறார். இவர் சரி வரா. இவர் ஒரு ஊழல்வாதி. இவரை ஆர்ப்பாட்டம் செய்து இவருக்கு எல்லாரும் பெற்றோட்ட பிள்ளைல பெற்றோட்ட சைன் வாங்கி இவர் அதிபர் சரி வரான்னு சொல்லி மாத்துவோம். சரி வரா இப்படி காய்க்க கூடாது. நீ எங்க குப்பைகள் அங்க போய் 2 கதை தெருவில் போய் 2 கதை என்ன ஒரு தரம் மாத்தலாம். எனக்கு நான் சொல்றதுகள் பழைய மாணவர் சங்கம் என்றது இந்த பள்ளிக்கூடத்துக்கு இனிமேல் வேண்டாம். அப்படி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட இந்த அபிவிருத்தி திட்டங்கள் நடக்காது. திட்டம் எல்லாம் என்ன செய்வீங்க? நான் பழைய மாணவர்கிட்ட நேரடியாக காசு நாங்க பெரிய வளைவு கட்டுறதுக்காண்டி கதைச்சு போட்டு வளைவு கட்ட தேவையில்லை. நீங்கள் என்ன வளைவு கட்டுறீங்க? அது 1 கோடி கட்ட போறோம். 30-40 வருஷமா நிக்கிற அந்த நல்ல பெரிய மரங்களை தரிச்சு கட்ட போறீங்க. மரங்கள் என்ன அது எப்படியோ 4 மரம் தரைக்கதான் மாட்டோம். அது ஒன்றும் தரைக்கப்படாது. 4 மரம் 4 நிக்கிற அரசு 4 மரம் தரைச்சாதான் வளைவு கட்டலாம். வளைவு வேண்டாம். வளைவை கொண்டு வந்து அந்த மற்ற பக்கங்களை காட்டுங்க, மற்ற மூலையில காட்டுங்க. அப்படி அந்த மூலை காட்டினா பள்ளிக்கூடம் பார்வைக்கு நல்லா இருக்கும். பார்வைக்கெல்லாம் நல்லா நெளிஞ்சு போய் நெளிஞ்சு கிடக்காது. அது நல்ல மரங்கள், கனகாலமா நிக்கிற மரங்கள். அதுகளை அநியாயமா தரிக்காதீங்க. அந்த 1.5 கோடி ப்ராஜெக்ட் உங்களுக்கு அனுப்பி கிடக்கு. அந்த வளைவு 1.5 கோடி அனுப்பி கிடக்கு. ஒரு சரி பார்த்துட்டு அனுப்புங்க. நாங்கள் 1.5 கோடி வர போகுது. என்ன 1.5 கோடிக்கு என்ன? அது 2 அந்த அலங்கார இதுகள் செய்ய சிற்பிகளை கொண்டு வந்து சிற்பியை கொண்டு வந்து என்ன லிப்டுகள் கட்ட போறீங்களா? அந்த ஜான தந்தங்கள் எல்லாம் வச்சு ஒரு வேலைப்பாடு அதிபர் படிப்பை தவிர வேற என்ன தெரியும்? இவ்வளவு காலம் நான் கட்டிட கம்ப்யூட்டர் ரூம் மாதிரி எல்லாத்தையும் கட்டி தருவேன். நீங்க யோசிக்காதீங்க. ஒரு பின்னிக்கு இருக்கிற டாய்லெட் வசதியும் கட்டி தரலாம். வளைவு கட்டுறதுக்கு 1.5 கோடி வராது தம்பி. 1.5 கோடி தான். எனக்கு சுத்த வேண்டாம். தேவையில்லா கதை வேண்டாம். கணக்கறிக்கை பற்றி எனக்கு தெரியும். இந்த காசு கணக்கெல்லாம் நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் பழைய மாணவ சங்கத்தை வெளிநாட்டுல இருக்கிற கூட கதைக்கிறேன். இப்ப என்ன பிரச்சனைடா? ஆரோ குத்தி விட்டுருக்காங்க. எங்களை படிக்காத போட்டு கொடுத்துக்கிறேன். மெல்ல கதை அங்கால பக்கத்துல வகுப்புகள் நடக்குது. அப்ப நீங்க அங்கால பாடம் நடந்து கொண்டு இருக்குது. ஆபீஸுக்கு வந்துருது. இப்படியா காய்க்கிற கதை எங்களுக்கு இது ஒரு என்ன சொல்றது கெட்ட பேர். என்ன அதான் ஊருக்குள்ள நாங்க நீ செய்யற தரமான வேலை உனக்கு வர்றது கெட்ட பேர். நீங்கள் எங்களோட இப்படி முதல் தடவை அப்படி கதைக்கிறீங்க. முதல் தடவையானா நீங்க கதைக்க வச்சுட்டீங்க. சும்மா இருந்தா ஐயோ நாங்கள் இப்ப வரைக்கே பள்ளிக்கூடம் தான் விட்டு ஓடி வந்தேன். ஐயோ அது ஒன்றும் தேவையில்லை. உங்களோட உருட்டுகள் எல்லாம் நான் இனி கேட்கிற மாதிரி இல்லை. சரிதானே? இனிமே உங்களை கணக்கறைக்கோ கொண்டு வந்து வடிவா சரியானதை போடுங்க அல்லது பலிக்கிட்டு போங்க. தயவு செஞ்சு சமாளிக்கணும். இல்லையா அழ தூக்கணும். போன் எடுத்து கதைக்கிறோம். அவங்களோட சொல்லுவோம். ஆளுஞ்சிக்கலா தங்கடாக்கு. அதான் அதிபர் இது சரி வராது. முதல்ல இருந்து அதிபர் இப்படித்தான் குளப்படிகள் செய்ய வலிக்கிட்டு குளப்படி இல்லை. அதிபர் குளப்படிகள் செய்ய
நீங்கள் உங்களால தான் நீங்க பள்ளிக்க போட்டு அந்த மனுஷியை அனுப்பினர். நாங்கள் எத்தனை வருஷமா நாங்க ராயஸ் என்ன நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்காண்டி முறைமுறையான முறிஞ்சு குத்தி கடைசியாக நாங்கள்லாம் கெட்ட பேர் அதிபர் இது சரி வராது. நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்யத்தான் போனோம் போடாது. நல்ல கண்ணை அதான் அவர் சிரிச்சு காய்ச்சி எங்களை மிரட்டி கடைசியா நாங்களுக்கு கொந்தளிச்சு கத்தி போட்டு போக வேண்டியா கிடக்கு. சரி போங்க. சரி வராது இங்க அதிபர். ஏன்னா பள்ளிக்கூடத்துல நிறைய வேலையாக போங்க. நீங்க இரவு கோல் அடிக்கிறேன் உங்களை இதுக்கு தான் கூப்பிட்டாது. இல்ல இரவு உங்களுக்கு கோல் அடிக்கிறாங்க. கணக்க கொண்டு ஒழுங்கா காட்டுறேன்னா காட்டுங்க. அப்படி இல்லாட்டி பழைய மாணவர் சங்கம் பண்ணா ஒரு மனகடியும் மேடம் நடந்து முதல் நடவும் நிறைய காய்ச்சிங்கடா. சங்கீத டீச்சர் விரட்டியா சங்கீத டீச்சருக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அது பிரச்சனை தானே. அங்க வழியில கதைக்கிறாங்க சங்கீத டீச்சருக்கு மூலம் சரியா சிக்கலாம். அதை விட பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளோட பொம்பளை பிள்ளைகளோட பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் படிப்பிக்கிறது ஒரு சார் அது கூட தெரியாம நிக்கிறீங்க. நீங்க உங்க பள்ளிக்கூடத்துல நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டீர்கள். நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து ராயஸ் ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்து சரி வரா என்ன வேண்டாம். நான் பள்ளிக்கூடத்துக்கு வந்தது பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும் பள்ளிக்கூடத்தை வளர்க்கணும் தான் இங்க வந்தது. உங்களை மாதிரி பழைய மாணவர் நாசமா போனாக்களால தான் ஒரு ஓதாரி ஒன்றும் ஒழுங்கா நடக்குதில்லை. நாங்கள் இல்லாட்டி இப்ப உங்களோட பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒன்றும் இருந்திருக்காது. நீங்கள் இல்லாட்டி தான் எல்லாம் ஒழுங்கா இருந்திருக்கு. நீங்கள் இருந்தாலும் நாசமாக்கி வச்சு முழு கட்டுமானத்தை நாங்களாம் செய்தது. அது பாதி வேலையில கட்டி போட்டு மிச்சம் சுருட்டி கொண்டு வெளிநாட்டுக்காரர் போல கஷ்டப்பட்டு அவங்க முடிஞ்சு தர நாங்கள் எங்களை மாதிரி ஆக்கள் இருந்தபடியே தான் உங்களுக்கு முழு வசதியும் வருது. தம்பி கதை வேண்டாம். நீ நாடா முதல் உங்களை மாதிரி எத்தனையோ பேரை நான் பார்த்தாச்சு. அது சரி வராது. நீங்களும் ஐடியா கொடுங்க. நான் உங்களோட ஒரு டீலோட கதைக்கிறேன். எனக்கு உருட்டுறது அப்படி இல்ல அப்படி இல்ல நான் நேரடியா கதைப்பேன். அதுவே வெளிநாட்டுல வர வெளிநாட்டுக்காரோட தொடர்பு இருக்காங்க நாடுக்கு காட்சி போட்டு உங்களுக்கு எங்களோட பங்கள என்னன்னு சொல்லி சொன்னா நீ அந்த வீடு கிளிக்க நீ வெளியில போனா சரிவராது. இதை ஒருக்கா குளத்து கதைப்போம். நாங்கள் ஆற இந்த குட்டியா இந்த ராயசாரன்றதை காட்டுவோம். சரிவரா ராயஸ் என்ன இவருக்கு சரிவரா. இவருக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து இவர் சரிவராது. எங்கட பள்ளிக்கூடம் உங்களால படிப்பு கிடைப்பு ஒரு விளையாட்டு ஒன்றுமே இல்லை. ஆர்ப்பாட்டம் எல்லா டைம் எல்லா பெற்றோர்டையும் நாங்கள் சைனை வாங்கி உங்களை இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு நாங்கள் எழுப்பாட்டி நாங்கள் ஆரண்டு காட்டுறோம். அது பாப்போம் அது பாப்போம். நீ போ அதான் கிளிக்கிற ஹலோ. அதாவது அது ரெண்டும் பிசார்கள். நான் அப்போ சொன்னா பிசாரண்டு அதோடக்கு ஏதாவது குளிசையெல்லாம் வாங்கி கொடுங்க முதல். இங்க வந்து சும்மா ஆபீஸ்ல ரெண்டு கத்தி போட்டு போகுதுடாப்பா. எனக்கு பிசார ஏத்துறதுக்கு வந்து நிக்குது. அதைத்தான் சொல்றேன். பழைய பழைய மாணவர்களும் கிளிக்க தேவையில்லை. நாங்கள் இங்க நிக்கிறோம் பள்ளிக்கூடத்துல எங்களுக்கு தெரியும் என்னென்றாலும். நான் வந்து நான் என்னண்டு நான் மிச்சத்தை காய்ச்சி முடிக்கிறேன். நேரடி தொடர்படுத்தி நான் இனி இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்யணுமோ செய்து முடிக்கிறேன். அவையால் இங்க வர தேவையில்லை. பழைய மாணவர் அவர் சொல்றார் போன முறை அதிபரை மாத்தின மாதிரி என்ன மாத்துவீங்க. பாத்தீங்களோ அப்ப நீங்க முந்தி இருந்த நீங்கள் உங்களைத்தானேப்பா படிப்பிச்சு அனுப்பி இருக்கிறீங்க. மொக்குவாள அவங்க காசு சுருட்டுறாங்களப்பா. அதான் நான் எல்லாம் சொல்லி அனுப்பிட்டேன். இனி ஒன்றும் தேவையில்லை. கடற்கரைக்கே காட்ட சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி நான் நேரடியாக காய்ச்சி என்ன நான் செய்யறேன். பைக்கோ அலுவல் முடிஞ்சது. சரி நீங்க பழைய மாணவர்கள் காசு வரட்டு. நீ அடுத்த மீட்டிங்ல 2 பேருக்கும் வெளுத்தளிப்பு. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்